ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். அடிப்படை வகுப்பு அறிவிச்சிருந்தீங்க, நல்ல வரவேற்பு இருக்கு. நீ சொல்ல போனா ஒரு 5 நாள் தான் என்னமோ இருக்கு. நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, ஐயா வந்து நாங்க எப்படி வர்றது, எங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்கு, நாங்க நிறைய உங்க சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி இது கத்துக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன வேணும், அதுக்கு எதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடிப்படை ஜோதிட வகுப்பு மார்ச் 8 ஆன்லைன் ஜூம், மதியானம் 2 to 4 ஞாயிற்றுக்கிழமை, மொத்தம் 24 வகுப்பு. சூப்பர். நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். ஆண் பெண் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தை நல்லா கற்றுக்கிட்டு தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடத்தின் மேல் பற்று கொண்டவர்கள், ஜோதிடத்தை எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட அனைவரும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம். அடிப்படை ஜோதிடம் அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தா நான் பலன் சொல்லிடுவேங்கிற வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக உங்களை உருவாக்கிடலாம். அதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த வகுப்பு. இதை வந்து ஒரு நல்ல விஷயமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஆசை. இது ஒரு கட்டண வகுப்பு. அப்போ இந்த வகுப்புக்கு வந்து மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ முன்பதிவு விறுவிறுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. கால்ஸ் வந்து உண்மையிலேயே நிறைய இவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க, அவ்வளோ பேர் வந்து சேர்றதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இது அவேர்னஸ்க்காக மக்களுக்கு இது போய் சேரணும், படிக்கணும். எல்லாம் ஜோதிட கலைங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான கலை, ஒரு அற்புதமான கலை. அப்போ இதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அற்புதமாக அடிப்படையை வந்து ஒரு உயர்நிலை மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை எடுத்து எனக்கு எதுவுமே ஜோசியத்தில் தெரியாது சார், நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 27 நட்சத்திரம், 12 கட்டம், ராசி கட்டம், 9 கிரகங்கள், 108 பாதம் மற்றும் ஜோதிடத்தில் பேசிக்கில் நீங்கள் என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம பலன் சொல்ல முடியுமோ அதுக்கெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுத்து நல்லபடியாக அந்த வகுப்பு கொண்டு போகிறதுக்கான எல்லா முழு முயற்சியிலும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஆர்வமும் ஜோதிடத்தை பற்றின புரிதலும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்து அது புரிதலோடு நான் கலந்துக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்மளுடைய பூர்வ புண்ணியம், பலன்கள் எப்படி இருக்குது, கர்ம வினைகள் ஏதாவது இருக்கா, எதனால் இது நடந்துச்சு, எந்த தோஷங்கள் ஏதாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, ஏன் நமக்கு குடும்பத்தில் 4 பேர் 4 ஜாதகம் இருக்குன்னா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாமே நீங்களே உங்களுக்குள்ள ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறதுக்கான எல்லா சூட்சமங்களும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். எல்லாரையும் நான் வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு கட்டண வகுப்பு தான். வகுப்பில் எல்லோரையும் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நல்லபடியாக உங்களுக்கு இந்த கலையை கையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சிறப்பு. நிறைய இல்லத்தரசிகளை கொஞ்சம் அதிகமாக ஜாயின் பண்ணி அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்டிப்பாக நல்லபடியாக இந்த இது இருக்கும், இதில் எந்த மாற்றம் இல்லை. இது ஒரு லக்கு இந்த பீரியட். ஏன்னா மறுபடியும் இது வந்து கொஞ்சம் நடத்துகிற ஐடியா இப்போ இல்லை. ஆமாம், நீங்கள் இப்போ சொன்னதே முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி ஆமாங்க. இப்போ மறுபடியும் அடிப்படை போட்டிருக்கிறோம். இனி அடுத்தது 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்து படிங்க. ஏன்னா எனக்கு வந்து வகுப்பு எடுக்கிறத விட இந்த கிளைண்ட் நிறைய இருக்காங்க, என்னால் பார்க்க முடியல. அதனால் வகுப்புங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். வருக வருக. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா கடந்த பதிவில் மேச ராசி பற்றி போட்டிருந்தோம், நல்லா விவரித்து பேசியிருந்தீங்க. நிறைய ரெஸ்பான்ஸு நல்லா போயிருக்கு. நிறைய சந்தேகங்கள்ல இருந்து எனக்குள்ளே இருந்துச்சுங்க, கரெக்டாக சொன்னீங்க. அந்த சரவணபவம் சொல்லியிருந்தீங்க, அற்புதமாக இருந்துச்சு. அந்த திரியோனை வந்து நாங்களே போட்டு டிராயிங்கில் போட்டி பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம ரிஷப ராசிக்கும் பார்த்துடலாம். அவங்களுக்கும் நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஒரு உழைத்தும் ஒரு உயர்வு இல்லை, ஃப்ளோ அப்படியே போய்கிட்டு இருக்கு, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேயர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கர்மா எங்கே ஒழிஞ்சிருக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிகளை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக உழைக்கிறாங்க, உயர்வு இல்லை. கண்டிப்பாக அங்கே கர்மா எங்கே லாக் பண்ணி வச்சிருக்கு, அதை நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க. அதாவதுங்கய்யா, ரிஷபம்யா காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிங்க, ஒரு பெண் ராசிங்க ஐயா. சுக்கிரன் ஆதிக்கம். ஆமாம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிங்க. அங்கே யார் உச்சமாகறாங்கன்னா சந்திரனுங்கய்யா. யார் நீசமாகறாங்கன்னா யாருமே இல்லைங்கய்யா. அதுதான் ப்ளஸ். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு கிரகம் அந்த வீட்டில் நீசம் இல்லை, உச்சம் தான் ஆகுது. அப்போ ரிஷபராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. உங்களுடைய கண்ணு, பல்லு, பேச்சு,
உணவு பழக்க வழக்கம், உங்க வருமானம், குடும்பம், தனம், அடிப்படை கல்வி, உங்களுடைய வாகன பிராப்தம், வண்டி பிராப்தம், வீடு பிராப்தம், இட பிராப்தம், இதனால எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு தெளிவா சொல்லக்கூடிய இடம் ரிஷபம். ஒரு ஜாதகத்துல ரிஷபராசியில பாவிகள் இருந்தாங்கன்னா நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது. ரிஷபராசிய குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டாலோ இருந்துட்டாலோ உங்களுக்கு பண கஷ்டம் வராது. பண கஷ்டத்துக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கிற ரிஷபராசி, ரிஷிகளின் ஆசி பெற்ற ரிஷபராசி யாருங்க? ரிஷபம். அதாவது ரிஷிகளினுடைய ஆசி. அது எப்படி அங்க ரிஷிகளோட ஆசி கிடைக்கும்? பாக்கியாதிபதி சனி அங்கதாங்கிய யோகத்தை கொடுக்குறான், ரிஷபத்துக்கு தான் யோகத்தை கொடுக்குறாயா. தர்ம கர்மாதிபதியா சனி தாங்கியா நிக்கிறான். தர்ம கர்மாதிபதியா சனி தான் நிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரிஷப ராசி அன்பர்கள் நிறைய உழைக்கிறாங்க. சனியே யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பின் சிகரம். எப்படி சிகரம்? உழைப்பின் சிகரம். நிறைய தான் குடும்பத்துக்காக வாழ்றேன், என் அப்பா அம்மாவுக்காக வாழ்றேன், என் அக்கா தங்கச்சிக்காக வாழ்றேன், நண்பர்களுக்காக வாழ்றேன், குழந்தைகளுக்காக வாழ்றேன், உறவுகளுக்காக வாழ்றேன். தனக்காக வாழ்க்கையை வாழாமல் பிறருக்காக வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உழைப்பை தன் உதிரமாக்கி அர்ப்பணிப்புணர்வோடு உழைப்பை மட்டுமே நம்பி உழைப்பு என்று மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் ராசினா ரிஷபம் தான். 12 ராசி அப்படிதான் இருக்கும். ரிஷபம் ஸ்பெஷல். ஏன்னா பெண் வீடுங்க, பெண் கிரகம் சுக்கிரன் உச்சமாகிற வீடுங்க. அங்க இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்களேன், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். 2 ஆண் கிரகம், ஒரு பெண் கிரகம், 3 நட்சத்திரம் அங்க இருக்கு. குடும்பமா இருக்காங்க, ஒரு குடும்பமா இருப்பாங்க. இவங்களுக்கு கூட்டு குடும்பமா வாழ்றது பிடிக்கும். கூட்டு குடும்பமா வாழ்றது பிடிக்கும். எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சு 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 கடைசியில வீணான அவச்சொல் பழி வாங்கிட்டு வாழ்றதும் ரிஷபம் தான். பொதிமாடு ஏன்னா காளை தான் அந்த இதனுடைய சிம்பல். அப்போ சுமந்து ஓடா தேஞ்சு வாழ்க்கை வாழக்கூடியது ரிஷபம். ரிஷபம் கலைகள், அழகு, ஆச்சாரம், அனுஷ்டானம். இவங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப பிடிக்கும். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா கடகத்துக்கு அது பாதகம் ரிஷபம். அப்ப அம்மானால மன உளைச்சலும் அடையும் ரிஷபம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் பொருளாதாரம் என்று தன் வாழ்க்கையை அந்த பணத்தை சேர்த்துறேன், பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு ஏதாவது நம்ம செய்யணும், நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் எல்லாம் ஆணி வேறு ஆதாரம் எல்லாம். இவங்களுக்கு தன் ராசியில இருக்கிற கிரகம் யாருன்னு பாருங்க, நட்சத்திரம் யாருன்னு பாருங்க, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு. அந்த செவ்வாய்க்கு யாருன்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அட்டமாதிபதி. காலச்சக்கரத்துக்கு 8 குடையவன். அப்ப அங்க உட்கார்ந்து இருக்காரு. அந்த ரிஷபத்துக்கு 5ஆம் வீடு யாருன்னா கன்னி, அங்கேயும் செவ்வாய் இருப்பார், சித்திரை. ரிஷபத்துக்கு 9வது வீடு என்னன்னா மகரம், பாதகம். அங்க யார் இருக்காங்கன்னா அவிட்டம். இந்த செவ்வாய் எல்லாமே ரிஷபத்துல, கன்னியில, மகரத்தில் இருக்கிற செவ்வாய் எல்லாமே உடைபட்ட நட்சத்திரம். 4 பாதமும் அங்க இருக்காது. சில நேரம் இந்த ரிஷபராசிக்காரங்க மேக்சிமம் பாருங்க, அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தேன், இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன், அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன், பாட்டி வீட்டுல கொஞ்ச நாள் வளர்ந்தேன், ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் இருந்தேன், வெளியூர்ல போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன், இந்த உடைபட்ட நட்சத்திரம் போலவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அஷ்டமாதிபதியான செவ்வாயினுடைய ஆளுமை இவர்களுடைய ராசியில் கனெக்ட் ஆகிறதுனால உழைச்சு ஓடா தேஞ்சு போறாங்க. 8ஆம் அதிபதியினுடைய சாரம், 8ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம், 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு ஒரு ராசிக்கு வருதுனாலே 8ங்கிறதே நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, விபத்து, கண்டம், பிணி, பீடைகள், மன உளைச்சல், திடீர் வீழ்ச்சி, மேலிருந்து கீழே விழுகுதல், மரணம், மரணத்துக்கு ஒப்பான கண்ணு. பாருங்க எத்தனை வச்சிருக்காங்க. 8ஆம் இடத்துக்கு நல்லது கம்மி, கெட்டது அதிகம். நல்லதுன்னா என்ன? பணபரஸ்தானம். பணபரஸ்தானம். நல்லதுன்னா என்ன? பணபரஸ்தானத்தை தாண்டி அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்,
ட்ரேடிங். நீங்க ரிஷபத்துக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ரிஷப ஷேர் மார்க்கெட் ஒரு நாளாவது யோசிச்சிடும், நம்ம வாழ்ந்தே ஆகணும். இவர்கள் உழைப்பில்லாத வருமானத்தை சற்றேறக்குறைய விரும்புகிறார்கள். உழைக்க தயாரா இருக்கிற பொதிமாடுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா உட்கார்ந்த இடத்துல ஒரு பல்கா ஒரு வருமானத்தை நம்ம பாத்திர மாட்டோமாங்கிற எண்ணமும் இவங்களுக்குள்ள இருக்கு. சில நேரங்களில் தன் சக்திக்கு மீறி யோசித்து பேராசை என்ற பெயரில், லட்சியம் என்ற பெயரில் பணத்தை உள்ள போட்டு ஏமாந்துடுறாங்க. அப்ப அட்டமாதிபதியினுடைய சாரம் உள்ள இருக்கிறதால, அந்த நட்சத்திரம் உள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால இவர்கள் திட்டங்கள்ல கவனம் தேவை, பிளானிங், இல்லைன்னா தோத்து போயிடுவாங்க. இவங்க ராசிநாதனே 5ஆம் இடத்தமான கன்னியில தான் நீசமாகிறார் சுக்கிரன். 5 புத்தி மனம், ராசிநாதன் போய் அங்க நீசமாகறான். ஊருக்கெல்லாம் நல்ல வழிகாட்டிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது மாட்டிக்குவாங்க. அதனாலதான் உழைச்சும் பிரயோஜனம் இல்லை, உழைச்சும் முன்னேற்றம் இல்லைங்கிற வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப இவங்க சுயமா திங்க் பண்ணி நல்லா யோசிச்சு பண்ணணும். இவங்களுடைய புதனுடைய நட்சத்திரம், இவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னா, இவங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கு. தனகாரகனுடைய நட்சத்திரம் ராசிக்கு 3ஆம் வீட்டுல. அப்ப சுயமுயற்சியால் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ரிஷபம் தான் அதிகம், யாரோட சப்போர்ட் இல்லாம. இதெல்லாம் கால்குலேட் பண்ணா காலச்சக்கரத்தின்படி பார்த்தா அதிசயமா இருக்கு உள்ள போய். அப்ப உழைச்சு நான் வருமானமே இல்லையே நான் பார்க்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் உள்ள இருக்கு. திட்டங்களை சரியா போட மாட்டேங்கிறீங்க, பிளானிங்க கரெக்டா போடுங்கன்னு சொல்றேன். தப்பான திட்டத்தை போடுறீங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டும் போது நீங்க ஹீரோ, உங்களுக்கு நீங்க வழியை தேடும் போது ஜீரோவா தான் திங்க் பண்றீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது உடனே எனக்கு எப்படி நீங்க இப்படி சொல்லலான்னு போன் பண்ணி கேட்கக்கூடாது. ரிஷபம்ங்கிறது உங்க பேரோ உங்க தசா புத்தியோ அல்லது உங்களோட ராசி பலனோ அல்லது உங்க டேட் ஆஃப் பர்த்தோ போட்டு சொல்லல. இது பொது பலன். அப்ப இது பொதுவான கருத்து. இனி உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க கிரக நிலைகள் படி பிளானட் என்ன, நீங்க எத்தனாம் தேதி பிறந்தீங்கன்னா தேதிக்கு ஒரு பலன் இருக்கு. அதையெல்லாம் கலந்துதான் நம்ம பேசுவோம். ஸோ இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணிக்கங்க. எப்பவும் சொல்றேன், எனக்கு வேலைப்போல அதிகமா இருக்கு சார், நீங்க வெளியில உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள் யாராவது ஜோசியர் இருந்தால் அங்கே போய் பார்த்துக்குங்க. நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணவே வேண்டான்னு 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மெதுவாக தான் பார்க்க முடியும், டெய்லியும் குறைச்சி தான் பார்க்குறேன் அமைதியாக. அதாவது 10 ஜாதகம் பார்த்தா பெரிய விஷயம், லேட்டாகி தான் வரும். நான் ஒத்தையால் 1000 பேர் கூப்பிடுறீங்க, யாருக்கு பார்க்க முடியும்? இதில் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் இவ்வளவு பேரும் கூப்பிட்டு ஒரு ஜாதகம், 2 ஜாதகம், 3 ஜாதகம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குற சூழல்லையும் இருக்கிறோம். அப்போ நான் மெல்ல பார்த்துட்டு தான் வர முடியும். உங்களுக்கு ஏதாவது கல்யாணம், வீடு கட்டணும், குழந்தை பேர், அடுத்து கடன் அடைக்கிறது, வழக்கு, என்னென்னமோ பிரச்சனை நிறைய இருக்கு. உங்களுக்கு படிப்பு, உடம்பு சரியில்லை, எத்தனையோ நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, சொத்து தகராறு, இதெல்லாம் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா சில மாதங்கள் ஆகும், காலதாமதம் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள், நான் பார்த்து கொடுக்க தயாராக இருக்கேன். அதுக்காக நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லலை. வெயிட் பண்ணி நான் லேட்டாகி பார்த்துறேன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ ரிஷபராசி அன்பர்கள், அஷ்டமாதிபதியினுடைய தாக்கம் செவ்வாயை நீங்கள் சரி பண்ணணும். அப்போத்தான் உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம். 2 விஷயத்த சொல்லியிருக்கிறோம். ஒன்று உங்கள் திட்டம், உங்கள் பிளானிங் உங்கள் சக்திக்கு உட்பட்டதாக இருக்கணும். பிரம்மாண்டமாக போனீங்கன்னா நான் உழைக்கிறேன் ஜெயிக்க முடியலைங்கிறதா என்னைக்குமே இருக்கும். அப்போது செவ்வாய் அஷ்டமாதிபதி ஆகிறார். அவரும் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கார், 5ஆம் இடத்துக்குள்ள இருக்கார். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது யாருன்னா 8ஆம் இடத்துக்கு சம்பந்தம். அப்போ செவ்வாய் அப்படின்னா ஆஞ்சநேயர், செவ்வாய்னா முருகர், 2யுமே நம்ம எடுத்துக்க முடியும். அது ரிஷபத்தில் இருக்கிறதுனால நல்ல அலங்காரமான முருகர், நல்ல அலங்காரமான முருகர், நல்ல எப்பவுமே சூப்பரான அலங்காரத்துல இருப்பாங்க. முருகர் எல்லாம் சிம்பிளாலாம் இருக்க மாட்டாங்க. பழனியில ஆண்டி கோலத்துல விஸ்வரூபத்துல மட்டும் இருப்பார், மற்ற எல்லா நேரத்துலயும் நல்ல அலங்காரமா தான் இருப்பார். நல்ல ராஜ அலங்காரமா, ஏன்னா சூரியன் அங்க உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்ப சூரிய ராஜா, சூரிய ராஜா. நீங்க சோமஸ்கந்தர் வழிபாடு, எப்படி சோமஸ்கந்தர்னு நீங்க எங்க போட்டீங்கன்னாலும் ஒரு அவினாசி கோயிலே சோமஸ்கந்தர் தான். இங்க சிவன், இங்க அம்பாள், இடையில
முருகர். அப்ப இந்த ரிஷபராசி அன்பர்கள் சோமஸ்கந்தர் வழிபாடை எடுக்க எடுக்க, அலங்காரமான முருகர் வழிபாடு எடுக்க எடுக்க, ராஜ அலங்கார முருகரை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வினைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை இந்த தெய்வங்கள் பெற்றுக் கொடுக்கும். இது பொது பலன். கண்டிப்பா உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துக்குங்க. முன்னேற்றத்தை கொடுக்கும்னா இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஒரு 80% ஒத்து வரும். நீங்க போய் மூவ் பண்ணி பாருங்க, உங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ராசிக்கு மட்டும்தானா, லக்னத்துக்கு எடுத்துக்கலாமா? லக்னத்துக்கு ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா ராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க இருந்தீங்கன்னா நீங்க போய் வழிபட்டுவாங்க. அதை விட அது பெண் வீடா இருக்கிறதுனால உங்க ஒட்டுமொத்த கர்மாவையும் தொடச்சு அழகா வெளியேற்றக்கூடிய அற்புதமான கடவுள் யாருன்னா, தாய் வந்து திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை. யாருங்க? லலிதாம்பிகை. திருமயச்சூர். அவங்களுக்கு போய் ஒரு வெள்ளி கொலுசு 2 ஒரு செட் எடுத்துட்டு போய் அர்ப்பணிச்சுட்டு வந்து விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி லலிதாம்பிகைய ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடு, மகாமேரு பூஜை வழிபாடு பண்ணுங்க. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா என்னை ஏன்னு வந்து கேளுங்க. தோத்து போறக்கு விடாது. கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்படி வந்து அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா நிற்கும் சார். நமக்கு அந்த சூட்சமம் தெரியாம ஆடிட்டு இருக்கோம். அது இப்படி, இது இப்படி. அப்ப நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது நமக்கு இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் வேணும். அப்படிப்பட்ட ஆசிகளை அற்புதமாக பெற்று இன்னல் இல்லாத வாழ்க்கையை இன்முகத்துடன் வாழ்ந்து இந்த பூவுலகில் பிரம்மாண்டமான வெற்றி பெற ரிஷபராசி அன்பர்களை உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். சிறப்பு சிறப்பு ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.